சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எனக்கும் எழிலுக்குமான உறவு நிச்சயதார்த்தத்தோட முடிஞ்சிருச்சு கீதா. ஏய், என்ன உளற? இப்படி சொல்ற அளவுக்கு என்ன நடந்துச்சு? சொல்லுன்னு சொல்றல. இப்போ நான் எழில கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் உயிரோடவே இருக்க மாட்டான். ஏய், என்ன முட்டாள்தனமா இருக்கு? நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் எழில் உயிரோட இல்லாம போறதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல, எங்க ஜாதகத்துல அப்படிதான் இருக்குன்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. எங்க 2 பேருக்கும் ஜாதக பொருத்தமே இல்ல. ஒருவேளை நாங்க அதையும் மீறி சேர்ந்தா அது எழிலோட உயிருக்கே ஆபத்தாயிடும். அதனால எழில விட்டு பிரியலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியே உன்னை விட்டுன்னு வச்சுக்க. நீ எந்த காலத்துல இருக்க? என்ன பெரிய ஜாதகம்? காதலிக்கிறவங்க முதல்ல ஜாதகமே பார்க்க கூடாது. உங்களது ஒன்னும் அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது, லவ் மேரேஜ் டி. 2 மனசும் ஒத்து போனதுக்கு அப்புறம் ஜாதக பொருத்தம் இல்லன்னு யோசிக்கிறதுல அர்த்தமே இல்ல. இல்ல, என்னால அப்படியெல்லாம் இந்த விஷயத்தை உதாசீனப்படுத்த முடியாது. பெரியவங்க நம்புற ஒரு விஷயத்த புறக்கணிச்சுட்டு என்னோட விருப்பத்துக்கு நான் எழில கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது எழில் உயிருக்கு ஆபத்தா வரத நான் விரும்பவே இல்லை. எழில் விஷயத்துல என்னால அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் எழில் ஏன் கூட வாழணுங்கிறத விட